தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பதில் கற்றுக்கொள்ள சுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நரகமும் அதில் தள்ளப்பட்டவர்களும் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தியானம் செய்ய போகிற ஹெல் அண்ட் தோஸ் கஸ்ட் இன்டு இட். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். சமீபத்திலே வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு வாலிப பையன் பெற்றோரிடம் செல்போன் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி அடம்பிடித்து ஒரு மலையின் உச்சியிலே நின்று கொண்டு பெற்றோரிடம் அவன் கேட்டிருக்கிறான், நீங்கள் வாங்கி தந்தாதான் நான் இறங்கி. அவங்க எவ்வளவோ சொல்லி கேட்கவில்லை. கடைசியாக அந்த தகப்பனார் அந்த வாலிப பையனை காப்பாற்றுவதற்கு அவன் கையை பிடித்த பொழுது தகப்பனாரை சேர்த்து கொண்டு இழுத்து கொண்டு அந்த போரிலே விழுந்துவிட்டான். அந்த தாயும் அவர்களை காப்பாற்ற சொல்லி அந்த தாயும் விழுந்து விட்டார்கள். ஒரு செல்போன் நிமித்தமாக ஒரு குடும்பமே இன்னைக்கு அழிந்து போய்விட்டது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், கேட்டுக்கு போகிற வாசல் விரிசலா இருக்கிறது. இன்னைக்கு பாவத்தை விரும்பக்கூடிய ஜனங்கள் தான் அநேகமாக இருக்கிறார்கள். நரகம் எப்படி இருக்கும்? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். லூக்கா 13:28 நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களையும் உங்களையே புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் இங்கே உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நரகம் எங்கே இருக்கிறது? பூமியில் இருக்கிறது. உபாகமம் 32:22 என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபரங்களை வேக பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். நரகத்திலே யார் தள்ளப்படுவார்கள்? பிசாசு, கள்ள தீர்க்கதரிசி. வெளிப்படுத்தல 20:10 மேலும் அவர்களை மோசமாக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் தங்கள் மாம்சத்திலிருந்து சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களை, எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நரகம் எப்படி இருக்கும்? இருள் நிறைந்த இடம். மத்தேயு 25:30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் இவனை புறம்பான இருளிலே தள்ளிப்படுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இருள் நிறைந்த இடம் நரகம், நித்திய அக்கினி. மத்தேயு 25:41 அப்பொழுது இடப்பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே நிக்கின போங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நரகத்தில் அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். மார்க் 9:44 யார் நரகத்துக்கு போவார்கள்? 1 கொரிந்தியர் 6:9-10 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் விபச்சாரக்காரருக்கும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. கலாத்தியர் 5:19-21 சொல்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியிறங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவனை அறியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ஆக்கினை வரும். 2 தெசலோனிக்கர் 1:7-8 சொல்கிறது, தேவனை அறியாதவர்களுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படி கர்த்தரா இயேசு தமது வல்லமையின் நிமித்தம் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். பொய்யர் நரகத்துக்கு செல்வார்கள். வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியின் கந்தமேறில கடலிலே பங்கடைவார். ஆகவே ஜாக்கிரதையா இருங்கள். வெளிப்படுத்தல் 22:12 சொல்கிறது, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருளிலே இருப்பார்கள். நரகத்துக்கு நாம் தப்பித்துக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது யூதா 1:20-23 பார்க்கும்போது, நீங்கள் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பௌத்திரிலுள்ளா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலர் அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இவைகளை செய்யும் போது நாம் நரகத்துக்கு தப்பித்துக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you very much.